கார்ப்பரேஷன் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை உயிரெழுத்துக்களுடன் சேர்த்து எத்தனை வெவ்வேறு வழிகளில் எழுதலாம்னு கேட்குறாங்க. இங்கிலீஷ்ல இந்த மாதிரி ஒரு வேர்டு கொடுத்துட்டு இதுல இருக்கிற லெட்டர் வச்சு எத்தனை வெவ்வேறு வழியில் எழுதலாம் ஒழுங்குபடுத்தலாம்னு கேட்டாங்களா. ஸோ இதுல ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க என்னன்னா உயிரெழுத்துடன் சேர்த்துன்னு சொல்லியிருக்காங்க. உயிரெழுத்துனா வவ்வல். ஸோ இதுல வவ்வலை மட்டும் தனியா பிரிச்செடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க வவ்வல் பாருங்க. ஓ, இங்க ஒரு ஓ, ஏ, ஐ, ஓ. மொத்தம் எத்தனை வவ்வல் இருக்குது? 5 வவ்வல் இருக்குது. 5 வவ்வல். அப்ப 5 ஃபேக்டோரியல் வகுத்தல். இங்க பாருங்க வவ்வல்லையே ஓ 3 டைம் வந்திருக்குது. அப்ப 5 ஃபேக்டோரியல் வகுத்தல் 3 ஃபேக்டோரியல். ஸோ 5 ஃபேக்டோரியல்னா 5 ரிபேஸ்ல 1 வரைக்கும். 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 வகுத்தல் 3 ஃபேக்டோரியல்னா 3 ரிபேஸ்ல 1 வரைக்கும். 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஸோ இது அப்படியே கேன்சல் ஆயிரும். 5 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 20. ஸோ வவ்வலை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துரும். அடுத்தது கான்ஸ்டன்ட் பாருங்க. இங்க 1, 2, 3, 4, 5, 6 இருக்கு. 6 பிளஸ் இந்த வவ்வலை தனியா ஒரு பார்ட்டா எடுத்திருக்கோம். அப்ப அதை வந்து 1 எடுத்துக்கணும். அப்ப 6 + 1 = 7. 7 ஃபேக்டோரியல் வகுத்தல். இந்த கான்ஸ்டன்ட்ல ஏதாவது ரிப்பீட்டடா வேர்ட்ஸ் வருதுன்னு பாருங்க. இங்க 6 மட்டும் 2 டைம் வருது. அப்ப 7 ஃபேக்டோரியல் வகுத்தல் 6 2 டைம் வரதுனால 2 ஃபேக்டோரியல். 7 ஃபேக்டோரியல்னா 7 ரிவர்ஸ்ல 1 வரைக்கும். 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 வகுத்தல் இங்க 2 ஃபேக்டோரியல். அப்ப 2 இன்ட்டு 1. ஸோ இந்த 2 இன்ட்டு 1 இந்த 2 இன்ட்டு 1 அப்படியே கேன்சல் ஆயிரும். மீதி 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 அப்படியே பெருக்கணுமா 2520 வரும். இந்த 2520 இன்ட்டு ஸோ வவ்வலுக்கான வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் 20. அப்ப 2520 இன்ட்டு 20 அப்படியே பெருக்கணுமா 50400 வரும். ஸோ அப்ப இந்த கார்ப்பரேஷன் என்ற வார்த்தையின் எழுத்துக்களை உயிரெழுத்துக்களுடன் சேர்த்து மொத்தமா 50400 வெவ்வேறு வழிகள் எழுதலாம். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. மேத்தமெட்டிக்ஸ் என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை உயிரெழுத்துக்களுடன் சேர்த்து எத்தனை வெவ்வேறு வழிகள் கேட்கறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ண ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.